ஊழல்வாதிகள் யாரையும் தப்ப விடமாட்டோம் என்ற டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சூளுரைத்துள்ளார். கட்சி துவங்கி ஓராண்டுக்குள் டெல்லி மாநிலத்தில் ஆட்சியை பிடித்துவிட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டு பார்லிமென்டிலும் நுழைய முடிவு செய்துள்ளது. லோக்சபா தேர்தலுக்கான வியூகங்கள் குறித்து சனிக்கிழமை டெல்லியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்தில் துவங்கிய விவாதம் இரண்டாவது நாளாக ஞாயிறன்றும் நீடித்தது. லோக்சபா தேர்தல் வியூகங்கள் குறித்து கட்சித் தலைவர்களுடன் விவாதிப்பதற்காக டெல்லி கன்னாட் பிளேஸில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வந்த கெஜ்ரிவாலிடம் ஆம் ஆத்மி அரசுக்கு காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவளித்து வருவதால் ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து காங்கிரசார் விடுவிக்கப்படுவார்களா என்று நிருபர்கள் கேட்டனர். அதற்கு கெஜ்ரிவால் கூறுகையில், காங்கிரஸ் பாரதிய ஜனதா அல்லது ஆம் ஆத்மி கட்சி யார் ஊழல் செய்தாலும் அவர்களை தண்டிக்காமல் விடமாட்டோம் என்றார். ஊழல் ஒழிப்பில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்றும், ஆனால் அதற்கு தங்களுக்கு கால அவகாசம் தேவை என்றும் கெஜ்ரிவால் கூறினார். मैं बार-बार ये कहने की कोशिश कर रहा हूं कि अभी हमारे को 8 दिन हुए हैं, थोड़ा सा समय दीजिए. किसी को भी नहीं बख्शा जाएगा. मतलब भ्रष्टाचार से समझौते का सवाल ही नहीं उठता. अपनी जिंदगी दांव पे लगा दूंगा, लेकिन भ्रष्टाचार के साथ समझौता नहीं होने वाला. ये मैं आपको आश्वासन दे रहा हूं. चाहे वो शीला दीक्षित जी ने किया हो, चाहे वो किसी मंत्री ने किया हो, चाहे किसी संतरी ने किया हो, चाहे किसी कांग्रेसी ने किया हो, चाहे बीजेपी वाले ने किया हो, और चाहे हमारा कोई व्यक्ति हमारी पार्टी का या हमारे सरकार में कोई करे. किसी भ्रष्टाचार से बिल्कुल समझौता नहीं होगा, लेकिन थोड़ा सा समय दीजिए. டெல்லி அபார்ட்மெண்டில் 5 படுக்கை அறைகளுடன் கூடிய 2 வீடுகள் முதல்வர் கெஜ்ரிவாலுக்காக தேர்வு செய்யப்பட்டதற்கு ஆம் ஆத்மி ஆதரவாளர்களிடமிருந்தே எதிர்ப்பு கிளம்பியதை தொடர்ந்து அந்த வீடு தனக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டதாகவும் நிருபர்களிடம் ஞாயிறன்று கெஜ்ரிவால் கூறினார். சிறிய வீடு கிடைக்கும் வரையில் கன்னாட் பிளேஸில் உள்ள கட்சி அலுவலகத்திலேயே மக்களிடம் குறை கேட்கப் போவதாகவும் கெஜ்ரிவால் கூறினார். தனது பாதுகாப்பு குறித்து போலீஸ் கவலைப்பட வேண்டாம் என்றும் கூறிய கெஜ்ரிவால், உள்ளங்கையை காட்டி தனக்கு நீண்ட ஆயுள் இருப்பதாகவும், தனக்கு ஒன்றும் நேர்ந்து விடாது என்றும் சிரித்தபடி கூறினார்.